95 கூறுவது, எல்லா மனிதர்களுக்கும் என் அன்பு கூர்ந்த வணக்கம். இங்கு யாரையும் குறை கூறுவது இல்லை. அச்செயல் மனிதர்கள் சத்தியத்தை எப்படித்தான் மூடி மறைத்தும் சமஸ்கிருத மொழி தமிழ் இந்த வகையில் கூறுவதை எதிர்க்கும். காரணம், அம்மொழி அப்படி. இங்கு சத்தியம் உங்களில் உள்ளது. அதை உலகர் மூடி மறைத்தால் அதை நீங்கள் எப்படி நினைப்பீர்கள்? அதுபோன்று இங்கு சத்தியத்தை புரிந்து உங்கள் சிந்தனை எந்த பக்கம்? இங்கு கூறுவதை கேளுங்கள். சத்தியமானதை நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அசத்தியமானதை என்ன நினைப்பீர்கள்? சத்தியம் என்றால் உங்கள் நண்பர்களுக்கு பங்கு வையுங்கள், கருத்தை தெரிவிக்கும். அசத்தியம் இஷ்டமா? அந்த அறிவில் யாருக்கும் பங்கு வைக்காதே, இதை பார்க்காது. சூரியநாதம் உங்களில் உங்கள் உடலை சுமந்து இருப்பது சூரியன். அதை பக்தியாக்குவது. அன்றைய ஓலைப்படிப்பு உடல் கூறு எழுத்து ஒலி செயல் தெரிந்து அதை உடலுக்குள் பரிசீலித்து பக்தி முக்தி தெய்வநிலை உடலை காலங்காலமாய் அவ்வகை பாரம்பரியக்கார் வழிகளை கூறுவது குரு நெஞ்சம் வசனம். இதற்கு முன்னால் கூறியது பரம்பரை வழியாய் வந்த கவிக்கும் மோனவரம் நல்கும் வான்பொருள்தானே காப்பு. இதன் அர்த்தம் ஏவர்க்கும் புரியும். இதை பார்க்கும் மொபைல் செயலில் அவர்கள் அதை பயன்படுத்தி செய்வதில் அதன் அறிவில் இப்படி கூறுவது புரியும். இதன் அர்த்தம் உடலும் வானப்பொருளும் சூரியன் அவதார மாற்றம் எல்லா ஜீவஜாலங்களுக்கும். அது பர என்ற 2 எழுத்து அர்த்தம் பிரகிருதி எழுத்தில் தமிழ் கூறியது. அது ஒரு பாகம். சூரியநாதம் 94 வரை கூறியதில் உண்டு. இங்கு பட்டினத்தார் பூரணமாலை 10 அது கூறுவது. பட்டினத்தார் எழுத்துக்களை முன்னிறுத்தி கூறுவது. அச்செயலில் 9 வரை இதற்கு முன்னால் கூறியது. 10 கூறுவது இடப்பின்கலையின் இயல்பறிய மாட்டாமல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. இடக்கலை பின்கலை சூரியநாதம் கூறியது. தசநாடி துடிப்புகள் 10 செயல்களை. அதில் வரும் இடக்கலை பின்கலை நீங்கள் படித்ததில் வருவது. அந்த செயல் சூரியநாதம் சூரிய செயல் அவதாரங்கள் பலதிற்கும் இடக்கலை வலக்கலையான சுவாசம் ஒவ்வொன்றும் இழுப்பதன் பொருள் அதன் உடலாக்கி முன் செயலில் மாட்டவிடாமல் அதற்கு அவன் வெளிச்சம் என்னை மறைத்து மூலாதாரத்தின் வழி நெற்றியில் ஏறி வருவது. நாசிக்குள்ளில் சுவாசம் இழுப்பதில் நடக்கும் செயலிடம் அவன் ஏறி உருக்க வருவதில் நான் என்னும் என் உடலை மறந்தேன் முழுமையாய். அகங்காரம் காமம் மாயை என்பதன் உடல் விட்டு உடலுக்குள் அவன் அச்செயல் முடியும் வரை அதன் முழுமையாக அவன் ஏறி இருந்தான். 11 ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றிருந்து நலன் அழிந்தேன் பூரணம். உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றிருந்து நலன் அழிந்தேன் பூரணமே.
ஊனுக்குள் உடல் ஊனுக்குள். ஊனுக்குள் என்றால் பல்லு, பல்லாயுதன் நிறம் போல். உன் ஒளி வாய்க்குள் ஆனதை என்னை மறந்து இருக்கையில் நான் என்றது ஆகாரம் உண்பதில் உள்ள உடல் சக்தி. இரத்த நிறம் வாயைக்குள் நாக்கில், அந்த வாயைக்குள் காணும் நிறம் நீ ஆனதில் ஆகாரக்கரை வாய்வு செயலால் நடந்தது. அந்த கரை நிறம் இல்லாமல் பல் நிறம் ஆக்க நீ வாய்க்குள் ஏறி இருந்ததில் என் உடல் மயக்கத்தில் அந்நிலை காணாமல் உன் செயலில் நடந்து அந்த கலை முழுவது ஆக்க. மெய்வாழ்வை நம்பி விரும்பி மிக வாழாமல் பொய் வாழ்வை நம்பி புலம்பினேன் பூரணமே. மெய்வாழ்வை நம்பி கருத்தான உடல் ஆகாரம் வாய்வு சூடு நீர்ச்செயல் மிக உள்ளதை அதன் படிப்பில் பொருள் கண்டு அந்த வாழ்வு விட்டு என்னை மறந்து அவன் ஏறிவர என் உடல் சத்தில் பொருள் என்னை மறைக்க அவன் ஏறி முழுமையாக அக்கலையின் பொருள் காண கண்டான். வேண்டு பிள்ளை தந்தையாய் பிறவியுடன் சுற்றம் இவை உண்டென்று நம்பி உடல் அழிந்தேன் பூரணமே. உடல் கூரை வைத்து குடும்பம் மனைவி மக்கள் பிறவி அவதாரம் பெற்ற 96 தத்துவ உடல் என்னை மறைத்து அவன் ஏறி இருந்து முழுமை அடைந்தே. இங்கே உடல் என்பது மனைவி மக்கள் குழந்தை செல்வம் எல்லாம் இங்கு பொருள் காண்பதை கூறுவது. இப்படி கூறுவது அதீததீதம், துரியாதீதம், அதீததீதம். உடலுக்கு அப்பால் உள்ளது, உள்ளுக்குள் உள்ளதை கூறுவது. அதன் செயலில் அவர்கள் அந்நிலையில் உடல் செயலை ஆக்கி வருவது. தண்டிகை பல்லக்குடனே சகல சம்பத்துகளும் உண்டென்று நம்பி உணர்வழிந்தேன் பூரணம். தண்டிகை பல்லக்குடன் சமாதி பதி பசு செயலில் உடல் ஒவ்வொரு காட்சிகளில் புதுமை பெற்றதில் அவனேறி இருந்து உடல் உணர்வு முடிவு முழுமை அடைய என்னை மறந்தேன் அக்கலையில். இந்த உடல் உயிரை எப்போதும் தான் சதமாய் பந்தமுற்றி நானும் பதம் அழிந்தேன் பூரணம். இந்த உடல் உயிர் செயலால் நடந்தவை அனைத்தும் பிறவி முக்தி நேடிவர அவன் சதா செயலில். அது நெற்றி சதாசிவன் சதா நெற்றியில் வர அவன் செயலுக்கு என் உடலாயதில் அவன் ஏறி வருவதில் உடலில் பந்த பாசமான பாசம் கடக்க அவன் ஏறி அத்தனை பொருளில் அர்த்தமாய் முழுமையானான். அந்நேரம் என் உடல் மறந்து நான் இருந்து அந்த முடிவு காட்சியில் அவன் ஏறி செயலாற்றினான். மாதா பிரபஞ்ச மயக்கத்திலே விழுந்து போதம் மயங்கி பொறி அழிந்தேன் பூரணம். இடது கண் சக்தி காமம். 36 தத்துவத்தில் 33ஆம் தத்துவம் சக்தி மாதா. அது 34, 35, 36 பராசக்தி சக்தி சிவன். அதில் அது 36 தத்துவத்தில் காமக்கேளியில் நடப்பது. இங்கு அந்நிலையில் 33ஆம் தத்துவம் பிரகிருதி தத்துவம் விட்ட கால உயிர் உடலில் என் ஆசை மாற அவள் மாய, அதாவது காம உடல் காம மயக்கம்
இயங்கும் கர்மேந்திரியம் பஞ்சேந்திரிய செயல் தூண்டுதல் மாற அவன் ஏற்றிய செயலில் அவன் என்னை மறைத்து ஏறி பணி செய்ததில் முழுமையடைந்தேன். அந்த காட்சி இச்சொல் காட்சி சரியை கிரியா யோகம்தான் ஞானம் பாராமல் பரிதி கண்ட மதியது போல் பயனழிந்தேன் பூரணமே. சரியை கிரியை அது பிராணயாமத்தில் பூரகம் கும்பகம் ரேசகம் விட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சொல்லில் வரும்போது ஞான காட்சி மனக்கண் திறப்பு அதில் முடிவு பெற்று மீண்டும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வருவது தெய்வத்தை மனதில் வைத்து பூஜிப்பது. அந்நிலை உடனே நீங்கள் தொழும் தெய்வம் கிடையாது, இங்கு உள்ளதல்ல. பின்னே சூரியனை அங்கு பூஜிப்பதில் நடப்பது, அந்த ஒளியால் நடப்பது. அது இருதயத்தில் தெய்வ காட்சி காண்பதில் கிரியை, அதன் கிரியை செய்வதில் அவன் இறங்கி வரல் ஞானம் மனசு தெளிந்து என் உடலில் செயல் உள்கண்ணில் காண்பது சூரிய ஒளி பூமியில் காணும் மதிய சூடு ஒளி என்னில் செயல்பட அந்த உடல் பயன் என்னை மறைத்து அந்த காட்சியில் முழுமை அடைந்தேன். மண் பெண் பொன்னாசை மயக்கத்திலே விழுந்து கண்கட்ட மாடது போல் கலங்கினேன் பூரணமே. அதாவது சித்தர்கள் ஏவரும் மண்ணு பெண்ணு தனம் ஒழிவாக்குவது. அது எப்படி என்றால் பத்ரகிரி ராஜாவு சரித்திரம் படித்தவர்களுக்கு புரியும். இச்சொல் அங்கு வருவது கோமண துணியோடு போ. மலையாள நாராயணகுரு, குமரி ஐயாவ், குணகுடி மஸ்தான், வள்ளலார், காதிர் பாஷா, மெய்வழிச்சாலை இவர்கள் செயலில் அவருக்கென்று ஒரு சொத்தும் கிடையாது. அவர்கள் சரித்திரம் குடும்பம் விட்டு மனை விட்டு மனைவி பந்தங்கள் விட்டு செயலாற்றுவது, உடல் மட்டும் அவர் அறிவு. இப்படி கூறுவதில் மண்ணு பெண்ணு தனம் கொண்டு சேவை செய்யும் மனிதன் செயல் விட்டு அந்த உடலில் இவ்வாசைகள் அனைத்தும் விட்டு அது கண் சக்தி ஆசை செயல் உடல் விட்டு போக கலக்கமற்று என்னை மறந்து நான் இருக்க அவன் ஏறி அந்த காட்சி முடிவு காண வைத்ததில் என்னை மறந்தேன். அந்த காட்சி முடிவு இங்கு பூரணமாலை என்பது அக்காட்சி முடிவு, பூரணம் முழுமை. ஞானம் 100 பட்டினத்தார் எழுதியது. அதில் அது ஒன்று, அது 4 வரி. இங்கு 2 வரியில் கூறுவது 102 குறிப்புகள் கூறுவது. இதில் நீயும் நானும் என்ற அமைப்பு சூரியனை ஏற்றுவது, நீ பாதி நான் பாதி. அதில் அந்த வார்த்தைக்கு இணங்கி இங்கு கூறுவது. இப்படி இங்கு கூறுவது போன்று சமஸ்கிருத மொழி புகழுமா? அவர்கள் மொழியில் உடலை இப்படி கூற அங்கு இருக்க. அவர்கள் சமஸ்கிருதத்தை மட்டும் எடுத்து, தமிழ் சித்தர்களை அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். அவர்கள் யாவையும் ஒன்றும் கூறாமல் அவர்கள் சொந்த மொழியில் இப்படி கூற முடியுமா? ஒரு பொய்யை மெய்யாக்கி சத்தியத்தை மூடி மறைத்த செயல் யாருக்கு? நீங்களே சிந்தியுங்கள். இனி
சிவவாக்கியர் எழுத்து தத்துவம் நீ என்பது அந்த எழுத்தும் நீயே இசைந்த பண்ணெழுத்தும் என்பதும் பட்டினத்து சித்தர் 30, 48, 52 எழுத்தால் கண்ட சந்த விருத்த குறிப்புகள் கூறுவதும் அந்நிலையில் திருமந்திரம் சிவபரத்துவம் கூறுவது அது எழுத்தில் எண்ணம் வைத்து கூறுவது, அது எழுத்தால் கூற வேண்டும். அப்படி எண்ணத்தை வைத்து கூறுவது சிலவை கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அப்போது ஒவ்வொரு எழுத்தின் செயலை கூற முடியும். இப்படி வருவதில் சிவபரத்துவம் 14 அதிபதி செய்து அளக்கையர் வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவம் நோக்கி அதுபதி யாதரித்த தாக்கம் தாக்கின் இதுபதி கொள்ளன்றான் எம்பெருமானே. அதிபதி நிதிபதி அதுபதி இதுபதி 4 வரியிலும் வருவது. பதி என்றால் உடல் மறந்து இருப்பது, அது தன்னை மறந்து இருப்பது. மெய்வழிச்சாலையில் காதிர் பாஷா இதுவரை கூறி வந்த விளக்கம் அந்த நிலை தாண்டி இருப்பது. அங்கு அவர் அப்படி இருந்து அச்செயலை நடத்தியது. இங்கு அதை தாண்டி வருவது. அதிபதி பதியில் முடிவான பதி பெரும்பதி. நிதிபதி பொருள் காணும் பதி. நீதி நெறி என்பது அது அஷ்டாங்க யோகத்தில் நியமம் என்ற சொல். அதுபதி அன்னக்குடலில் அக்னிகலை பதி அந்த இடத்தில் அருள் காணும்போது தன்னை மறந்து இருப்பது. இதுபதி நீர்க்குடலில் ஈ ஒலி தூ தா நெஞ்சில் சூடு அக்னியும் சேர்ந்து மரித்து இருக்கையில் சூரிய ஒளி ஏறி வருவது. அப்படி கூறுவதில் இந்த குறிப்பு 4 வரியில் 63 எழுத்துக்களில் இயங்கி உடல் பொருள் எழுத்தினை கூறுவது. இதில் அன்ன எழுத்து 19 ஒலி. அதற்கு ஆ ஒலியோடு வருவது ஆ ஆ நா கா 4 எழுத்தில் ஒலிப்பது அன்னக்குடல் எழுத்து. நீர்க்குடல் எழுத்து 14 ஒலி வருவது ஈ மா ச என்ற செயலோடு ஒலிப்பது. அக்னி எழுத்து 21 எழுத்து தா ஊ ரா ஒலியோடு ஒலிப்பது, அது நெஞ்சில், அது 21. வாயு எழுத்து சங்கு 13, அது பா லா நா ஓ ஏ ஒலியோடு வருவது, அது வாயு எழுத்து தொண்டைக்குள் ஒலி எழுப்புவது. நெற்றி எழுத்து 6, அந்த ஒலி வருவது யா ஐயோடு சேர்ந்து வரும் ஒலி. இதில் 6 என்பது 6 ஆதார தத்துவ முடிவு காண்பது. 13 என்பது 12 கடந்த நிலை ஆக வேண்டும். ஆனால் ஒரு செயல் உள்ளதினால் ஆக முடியாது. 21 எழுத்து அது இங்கு வருவதில் பெண் எழுத்து சக்தி தமிழில் உண்டு. சமஸ்கிருதமோ வேறு ஒரு மொழியில் அப்படி இருக்காது. அதனால்தான் தமிழை சமஸ்கிருதம் மூடி மறைத்தது காலாங்காலமாய். நீர்க்குடல் எழுத்து 14, ஈரேழு லோகம் 14, அது உடலுக்குள்ளில் கூறுவது. அந்நிலை வரும்போது நாம் கூறலாம்.
18 எழுத்து, 19 அன்ன எழுத்து, அது 20 தசநாடி தசவாய்க்கள் ஆக வேண்டும். அப்போது ஒரு கலை கூடுதல் செய்ய வேண்டும், பொருள் காண வேண்டும். இப்படி அந்த தத்துவத்தில் வருவது. இதன் அர்த்தம், இங்கு வரும் அர்த்தம் 75 முதல் 85 வரை கூறியதில் இதன் அர்த்தங்கள் வருகிறது. இதில் 4 வரியில் அதிபதி, நிதிபதி, அதுபதி, இதுபதி. அப்போது நமக்கு இப்படி சிந்தித்து போனால் அங்கே கூடுதல் எழுத வேண்டாம், பேச வேண்டாம். அதுபதி அன்னக்குடலில் உடல் செத்திருக்க தன்னை மறந்து அதில் அக்னியை உள்ளில் சூரிய வெளிச்சம் ஏறை நீர் செயலை உருக்குவது. இங்கு பல சித்தர்கள் பெயரில் இப்படி வரும்போது இதுதான் கூற முடியும். நிதிபதி அன்னக்கூடலில் வெளிச்சம், நீர்க்குடலில் அதில் ஈவொலி. அப்போது 3 செயலில் 75 முதல் 85 வரை ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தம் கூறியது. அப்படி அந்த அர்த்தத்தை இங்கு எடுத்து கூறும்போது இந்த 4 வரிக்கு ஒரு 35 நிமிடம் அர்த்தம் கூற வேண்டும். அப்போது தான் ஓரளவு புரியும். அதனால் இப்படி சுருக்கி கூறுவது. என்னை போல அறிவு இந்நிலையில் புரிந்தவர்கள் உண்டு. ஆனால் இப்படி விரித்து கூற வேண்டாம். நிதிபதி அன்னக்குடலில் வெளிச்சம், நீர்க்குடலில் 3 ஈவொலி. அப்போது இங்குள்ள அன்னக்குடலில் காணும் வெளிச்சம் இங்கு ஏறி மீண்டும் அங்கு போவது. அதுபதி அது மீண்டும் அன்னக்குடலில் வெளிச்சம், அது தன்னை மறந்ததில் நடப்பது. யார்? பட்டினத்தார் அல்ல திருமூலர் உடலில். இது ஒவ்வொரு காட்சியும் அந்நிலையில் கண்டு அச்செயலை முடிவு காண்பது. அதனால் இப்படி கூறுகிறது. பதி இன்னும் அநேக குறிப்புகளில் பதியாக வரும். வள்ளலார் குறிப்புகளில் பதி அநேகம் வருகிறது. இதுபதி நீர்க்குடலில் செயல், நடு உடல் கருத்தின் கீழ் செயலும், முதுகெலும்பு கீழ் செயல். அது முதுகெலும்பு தொடக்கம், அந்த செயல் கழுத்து வரை போவது நடு உடல் செயல். இங்கு சூரிய வெளிச்சம் அக்னிக்கலை செய்வதில் உருகும் செயல். இப்படி அச்செயலை பார்த்தால் அதிபதி செய்து அலங்கையர் வேந்தனை, அதிபதி செய்து அலங்கையர் அளவு. அப்போது வாமனன் 3ஆம் அளவு பாதாளத்தில் தலையை சவுட்டி தாழ்த்துவது மாவேலி கதையில். அந்நிலையில் அலங்கையர் அளக்கும் கையர் நெற்றியில் வேந்தனை இறைவனை அதிபதி செய்து அன்னக்கூடலில் பொருள் கண்டு முடிவு அச்செயலுக்கு காண்பது கண்டது. அடுத்தது நிதிபதி அந்நீதி செயல். அஷ்டாங்க யோகத்தில் நன்மை தீமை என்று வருவது. தீமை நன்மை, அதில் இமயம் நியமம். அந்த நன்மை நியமம் நீதி, அங்கு நியமத்தில் நீதி காண்பது, அச்செயலை கூறுவது. அந்த நிதி காண்பதற்கு, அங்கு பொருள் காண்பதற்கு பதி, அந்த இடம் மரித்து இருப்பது அந்த உடலோடு சேர்ந்தது. அப்படி செய்த நிறைந்த தவம் நோக்குவதற்கு சூரியனை. அப்படி அந்த இது நோக்கி அதுபதி யாதரி தாக்கின் அதுபதி அன்னக்குடலில் இந்த சூரிய ஒளி ஏறுவதில் யாதரி தாக்கம், யா நெற்றியில்,
தரித்தான் நெற்றியின் செயலில் அங்கு தாக்கியது. அப்போது நடுநெற்றியின் செயல் தாக்கியது. அந்த தாக்கின் மீண்டும் இந்த தாக்கம் அன்னக்குடலில் வர வேண்டும். இக்கம் இக்கா கா அன்னக்குடல் தாக்கில் அன்னக்குடல் தாக்கில் கி ஈ நீர் எழுத்து ஈ. அப்போது இன் கண் தாக்கின் அக்னிகல அன்னக்குடலில் பொருள் கண்டது அக்னிகலையில். அதன் பொருள் கண்ணில் இன். அப்போது கண்ணிற்குள் செயல். இதுபதி கொள்ளன்றான் என் பெருமான. இதுபதி ஜல உடலில் ஈ தூ ஊ தாயில் ஊ நெஞ்சில் சூடு அக்னிகலை. அப்போது ஈ ஜலக்குடலில் சூரிய ஒளி ஏற்றுவதில் பதி அந்த இடத்தில் பதியாகி இருப்பது. அந்த இடம் உணர்வு அற்று இருப்பதில் கொள்ளென்றான் அங்கே கொள்ளென்றான் சூரிய செயலில். அப்படி கொள்ளென்றும் போது சங்கில் லா சங்கினுள்ளில் கோ காயில். அப்போது அந்த வாயு ஓட்ட நரம்பில் செயல் கூடி கொப்பளில் கூடி கண்ணில் செயலாற்ற எம்பெருமானே எம் ஏ இம். அதன் செயல் கொப்பளில் அந்த புள்ளி எழுத்து விக்கல் விழுங்கலில் வரும் எம். அதன் செயல் அற்று வரவே பெருமானே மா அறிவு நா மான் அறிவு மானே உடலில் அறிவு மாறுபடும் பெரு உயர்ந்த. அப்போது எம்பெருமானே என் அறிவு தெய்வ வடிவமானது. அது இந்த கொப்பள் கொடி சலனம் செயலற்று. இப்படி கூறுவதில் புரிவது கஷ்டம். காரணம், உங்களுக்கு வேண்டிய அனுகிரக வார்த்தை அர்த்தம் கிடையாது. இங்கு உடல் கூறு தெய்வ நிலை அடையும் தெய்வ சத்து செயல். அது சூரியனை குறித்து கூறுவது.